காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஃபீல் குட்டான ரொமான்டிக் காமெடி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் பண்ணிடுங்க, அப்போ தான் வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோனோட வெட்டிங் காமிக்கிறாங்க. மிஸ் இந்தியா, நீங்கள் மிஸ்டர் ஈத்தனை உங்கள் ஹஸ்பண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் அவர் ரீபான் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. லாஸ்ட் லைஃப்பில் நான் தப்பான மேன் ஈத்தனை சூஸ் பண்ணிட்டேன். அவன் என்ன சீட் பண்ணிட்டான். என் ஸ்டெப் சிஸ்டர் ரோசி கூட சேர்ந்து எல்லாமே அவங்க பண்ணது என்னோட வெல்த்துக்காக தான். ஃபைனலி என்னோட ட்ராஜடியான டெத்துக்கும் காரணம் அவங்க தான். இந்த டைம் காட் எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைஃப்பில் நல்லா வாழணும், மறுபடியும் சேம் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த கல்யாணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல போறா. அதுக்குள்ள இன்னொரு வாய்ஸ் கேட்குது, எனக்கு மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அங்க ஒரு பர்சன் கவுன் போட்டு வரான். அவன் ஒரு மேன், அவன் தான் ஸ்டோரியோட ஹீரோ. ஹனி அப்படின்னு ஈத்தனை பார்த்து ஓடி வரான். உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நான் வெட்டிங் கவுன்லாம் போட்டு வந்திருக்கேன், ஆனா நீ இங்க இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்க போறியா, நீ பேட் அப்படின்னு அவன் கூட செல்லமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஷா, உனக்கு நான் பைத்தியமா, என்ன விடு அப்படின்னு சொன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெட் பண்ணியிருக்கேன், உன் வெட்டிங் கிராஷ் பண்ணுவேன், இல்லைன்னா என் நேமை மாத்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு அவனும் கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். டேய் விடுடா விடுடான்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ என்னை எப்பவுமே பாசமா ஸ்வீட்டின்னு தானே கூப்பிடுவ, இப்போ என்ன ஃபுல் நேம் சொல்லி கூப்பிடுற, ஹார்ட் பிரேக்கர் அப்படின்னு அவனை செல்லமா அடிச்சுட்டு வேற இருக்கான். ஏய், இது நம்ம பிளே பாய் ஷா தானே அப்படின்னு அங்குள்ளவங்களாம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஷாவும் ஈத்தனும் எனிமிஸ் ஆச்சே, எப்படி ரெண்டு பேரும் இந்த மாதிரி நிற்கிறாங்க அப்படின்னா, மேபி அவங்களுக்குள்ள லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருக்கும், யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ்ட் லைஃப்லேயும் வெட்டியை கிராஷ் பண்ணதுக்காக ஹீரோ இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த டைம் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட வெட்டிங்கை கேன்சல் பண்ணுறதுக்கு அப்படின்னு இப்போ ஈத்தன் அறையிறா. நமக்குள்ள எல்லாமே ஓவர், இந்த வெட்டிங்கை நான் இப்போவே கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நான் எக்ஸ்பிளைன் பண்றத கேளு அப்படின்னு ஈத்தன் சொல்ல வந்தாலும் ஹீரோ விட மாட்டான். நீ என்ன ட்ரிங்க் பண்ணிடாம இருக்க அப்படின்னு ஹீரோ அடிக்க போனா, ஹீரோனோட பாஸ்ட் லைஃப்ல ஈத்தன் அவகிட்ட இருந்து கம்பெனி சீட் பண்ண பிறகு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு பர்சன் இந்த ஷா தான், அதனால இவன் கூட இந்த லைஃப்ல டீம் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. இங்க பாரு, அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்ல, ஸோ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்றா. இதை யாருமே அங்க எதிர்பார்க்கல. பாடி கடை கூப்பிட்டு அதுக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொல்றா. அடுத்து ஹீரோ அங்க இருந்து எடுத்துட்டு போனா, ஹனி என்ன கிட்னாப் பண்ணிட்டு போறேன், என்ன காப்பாத்து அப்படின்னு அவங்க வந்து கத்திக்கிட்டே போறான். ஈத்தனுக்கு கெஸ்ட் முன்னாடி ரொம்பவே எம்பரசிங் ஆகுது. அடுத்து ஹீரோட பேரண்ட்ஸ் காமிக்கிறாங்க. இவனை வச்சுட்டு என்னதான் பண்றது, டேட்டிங்கும் போக மாட்டான், பிளைண்டிட்டும் போக மாட்டான், டே ஃபுல்லா தண்டமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான், எப்படி நான் கிராண்ட்சனை பாக்குறது அப்படின்னு அப்பா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கிராண்ட்சன் வேணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு டாட்டர் இல்லா வேணும். புத்தா, எங்களுக்கு ஒரு நல்ல டாட்டர் இல்லாவா கொடுங்க, அவனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி அப்படின்னு அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் அங்க வரான். சார், யங் மாஸ்டர் வெட்டிங் கவுன் போட்டு ஈத்தனோட மேரேஜ்க்கு போயிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, புத்தா என்னோட ப்ரேயரை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா, எனக்கு டாட்டர் இல்லாதான் வேணும், சன் இல்லா வேண்டாம் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபுல்லா சொல்லிக்கிறேன், அவங்க ஈத்தனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க, ஆனா பிரைடு ஈத்தனை டம்ப் பண்ணிட்டு யங் மாஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறதா இப்போ அவங்கள ஆஃபீஸ்க்கு எழுதிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட பிறகுதான் பேரண்ட்ஸ்க்கு நிம்மதியா இருக்கு. புத்தா என்னோட ப்ரேயர் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃபைனலி ஒரு மிராக்கிள் நடக்க போகுது அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஃபேமிலி ரிஜிஸ்டர் எடுங்க, நம்ம ஆஃபீஸ்க்கு போய் மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு அவங்களும் கிளம்புறாங்க. எங்க ஹீரோயின் வலுக்கட்டாயமா அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. யாராவது என்ன காப்பாத்துங்க, நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு இந்த பொண்ணு என்ன கிட்னாப் பண்றா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். யாரும் அவனை கண்டுக்க மாட்டாங்க. அவனும் எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஹீரோயின் கிரிப்பா பிடிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணலாம்னு நினைக்காத, என்னோட அப்பா யார் தெரியுமா, எங்க அப்பா ஜஸ்டின் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அப்படின்னு ஹீரோயின் அவனை இழுத்துட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோட பேரண்ட்ஸ் அங்க வராங்க. அப்பா அம்மா என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஆனா அங்க வந்தவங்க தள்ளி போடா அப்படின்னு ஃபேமிலி ரிஜிஸ்டர் ஹீரோனோட கையில கொடுக்குறாங்க. டாக்டர் இல்லா போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னு அவளோட கையில கொடுக்குறாங்க. ஹீரோனும் ஹாப்பி அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோ தான் ஷாக்ல நிக்கிறான். அங்க போயிட்டு வெட்டிங் ரிங்க போட போனா ஹீரோ கையை நீட்ட மாட்டான், முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஃபோர்ஸ் பண்ணி கையை பிடிச்சு கொடுக்குறாங்க. நீ வளர்ந்த பையன், இந்த மாதிரி ஓவரா ட்ராமா பண்ணாத, நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறது உன்னோட லக்கு அப்படின்னு அவங்க கையை பிடிச்சு கொடுக்குறாங்க. இல்ல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு விரல கொண்டு மடக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்காத அப்படின்னு விரல பிடிச்சு இழுத்து வந்து மாட்டி விடுறான். அவனுக்கு வலிக்க வேற செய்யுது. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோக்கு கல்யாணம் நடக்குது. அடுத்து போட்டோ எடுக்கணும் அப்படிங்கும்போது, இல்ல நான் இவ கூட ஒரே ஃப்ரேம்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு அவாழ்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் காதை பிடிச்சு பக்கத்துல நிக்க வைக்கிறா. ஸோ அப்படியே மேரேஜ் போட்டோ எடுத்தாச்சு. இப்போ மேரேஜும் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அவன் தான் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து அழுதுட்டு இருக்கான். என் லைஃபே போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இந்த சிட்டியோட ஹேண்ட்ஸம் பேச்சுலர்னா என் லைஃபே எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்கான்.
இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காத. நீ எவ்வளவு அழகான ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிருக்க. அதுக்காக நீ த்ரில்லிங்கா தான் ஃபீல் பண்ணும். அப்புறம் டாக்டர் இன்லா, உன்னோட நியூ ஹோம் ரெடியா இருக்கு. நீ இன்னைக்கு மூவின் ஆகலாம். இவனை வச்சு உன்னோட திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ண சொல்லு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்பவும் சிந்தியா, நம்மளாம் இப்போ ஒரே ஃபேமிலி அப்படின்னா அவளும் அம்மா அப்பான்னு பேசுறா. அவங்க ஹாப்பி ஃபேமிலியா இருக்காங்க. அங்கே இப்ப ஈத்தன் வந்துட்டு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அவங்க தட்டி விட, சிஸ்டர் நீ இந்த மாதிரி கல்யாணத்தை விட்டு வந்தனா நம்ம ரெண்டு ஃபேமிலியோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது? பிரதரின்லாம் உன்னை எவ்வளவு நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி நீ மேரேஜை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. ரோசி இவதான் என்னோட ஸ்டெப் சிஸ்டர், ரொம்பவே கன்சர்னா இருக்கிற மாதிரி பேசுறாள். எல்லாமே அவளோட பிளான் ஃபெயில் ஆயிடக்கூடாது, அதுக்காக தான். நானும் ஈத்தனும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தானே உன்னால என் ஆசை திருட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. சிந்தியா, நான் உன்னை ப்ளேம் பண்ணல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த லூசு தானே. அவன் வந்து பிரச்சனை பண்ணதுனால தான் நீ எங்கிருந்து வந்துட்ட. வா இப்போ என் கூட அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, ஏய் என்ன பர்சனல் அட்டாக் பண்றியா அப்படின்னு ஹீரோ சண்டைக்கு போறான். இங்க பாரு, ஷாவும் நானும் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டோம். இப்பத்துல இருந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சிந்தியா, என்ன இவனை மேரேஜ் பண்ணிருக்கியா? என்னை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லூசரை மேரேஜ் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா, ஆமா நான் லூசர் தான், அதை நான் பெருமையா கூட சொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். டேய் வாய மூடுடா அப்படின்னு அப்பா பின்னாடி இருந்துட்டுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஷாவோட ஒத்த ஃபிங்கர் கூட ஒத்தா இருக்க மாட்டேன். உனக்கு கொஞ்சமாவது டிக்னிட்டி இருந்துச்சுன்னா என்னை விட்டு தள்ளியே இரு அப்படின்னு அவ சொல்றா. நீ என்ன மீன் பண்ற? ஃபர்ஸ்ட் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட கெஞ்சினது நீ தான். இப்போ அவனை கல்யாணம் பண்ணிருக்க, என்ன என்கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கேட்கறான். சிஸ்டரும் எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணிட்டீங்க அப்படிதானே, இந்த மேட்சை கேன்சல் பண்ணி இவனை அவமானப்படுத்தணும்னு அப்படின்னு அவ சொல்றா. ஃபைனலி எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே என் ஃபேமிலியை அவமானப்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணி இருந்திருக்கீங்க அப்படின்னு அவன் கோவமா அடிக்க போறான். ஆனா ஹீரோயின் அவனுக்கு முந்திக்கிறா. அவனை படிக்க, என்னது கடிச்ச, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு அவன் கோவப்படுறான். சிஸ்டரும் நீ பிரதர் இல்லாவே இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களோட ஆக்டிங்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, உங்க ஸ்கீமை விட உங்க ஆக்டிங் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ என்ன பேசுற, உன்னோட மேட்டர் மறைக்கிறதுக்காக எங்களை ஃப்ரேம் பண்ண பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் சொல்றா. எந்த ப்ரூஃபும் இல்லாம எங்களை அக்யூஸ் பண்ணா இது ஸ்லாண்டர் அப்படின்னு ஈதன் சொல்லிட்டு இருக்கான். ப்ரூஃப் தானே வேணும், இப்பவே காமிக்கிறேன் அப்படின்னு வீடியோ சென்ட் பண்றா. அது ஈத்தனும் ரோசியும் ஒன்னா இருக்கிற வீடியோ. என்ன இந்த எவிடன்ஸ் போதுமா இல்ல எல்லார்கிட்டையும் காமிக்கவா அப்படின்னு வீடியோ மத்தவங்க கிட்டையும் காமிக்கிறா. அங்க உள்ள பீப்புள் அதை பாக்குறாங்க. பிரதரின்ல ஜென்டலா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நீ பயப்படாத, இந்த மேரேஜுக்கு அப்புறம் ஜென் ஃபேமிலி மொத்தமே நமக்கு தான், அப்புறம் நான் உன்னை ப்ராப்பரா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஈத்தன் அந்த வீடியோல பேசிட்டு இருக்கான். வெட்டிங்க்கு முன்னாடி தான் எனக்கு உங்க அஃபேர் பத்தி தெரிய வந்துச்சு, அதான் நான் கால் ஆஃப் பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. வீடியோ பார்த்து எல்லாருமே சிஸ்டரை பார்த்து ஷேம்லெஸ் அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. யாரும் பார்க்காதீங்க, அது ஃபேக் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நீ இதெல்லாம் என்ன ரூயின் பண்ற பர்பஸ்ல தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈத்தனும் கத்துறான். நீயே ஆல்ரெடி ஒரு ட்ராஷ், உன்னை ரூயின் பண்றது பப்ளிக் சர்வீஸ் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஈத்தன் நல்லா பாரு, என்னோட ஹஸ்பண்ட் ஷா, அவன் உன்னோட மில்லியன் டைம்ஸ் பெட்டரான பர்சன், அவனோட ஷூவை துடைக்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோவும், என்னோட சாம்ல ஹீரோன் அவ்வளவு மயங்கிட்டா போல அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, விரட்டி விடுங்க அவங்க ரெண்டு பேரையும் அப்படின்னு சொல்ல, சிந்தியா நீ இதுக்காக கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு போறான். இங்க நைட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோ ரூம்ல போட்டு லாக் பண்றாங்க. அம்மா அப்பா கதவை துறங்க, உங்களுக்கு நான் வேணுமா இல்ல அவ வேணுமா அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு கிராண்ட்சன் தான் வேணும் அப்படின்னு அம்மா அப்பா கோரஸ சொல்றாங்க. ஹீரோ இப்போ ரூம்ல மாட்டிக்கிட்டான். என்னை விட்டு தள்ளிடு, நான் டீசனான மேன், நான் சீரியஸா தான் சொல்றேன், தள்ளிடு அப்படின்னு சொன்னா ஹீரோயின் அவனை பிடிச்சி பெட்ல தூக்கி போடுறா. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கிளீனான பர்சனா இருக்கான், ஸோ இவன் கூட சேர்ந்து நான் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட தாத்தா அவகிட்ட பேசியிருந்திருப்பாங்க. உன் அம்மா இறந்த பிறகு உன் அப்பா இல்லெஜிட்டிமேட் சைல்டையும் ஒரு லேடியும் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான், அதனால உனக்கு அவங்க மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, தாத்தா எனக்கு சென் ஃபேமிலியை பிடிக்காதான், பட் உங்களை நான் ஹேட் பண்ணது கிடையாது, நீங்க சின்ன வயசுல என்னை எடுத்து வளர்த்ததுனால தான் நான் இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கேன், நான் அதை எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ கவலைப்படாத, என்னோட உடம்புல லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் அவங்களால உன்னை ஹர்ட் பண்ண முடியாது, நீ ஃபேமிலி பிசினஸையும் நல்லா பாத்துக்க, பட் எனக்கு ஒரே ஒரு கன்சர்ன் மட்டும் இருக்கு, நீ சீக்கிரமே ஒரு குழந்தை பெற்றுக்கணும், நீ செட்டில் ஆயிட்டுனா நான் ஹாப்பியா இந்த ஃபேமிலி பிசினஸை உன்கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு தாத்தா சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோ பக்கத்துல போனா தள்ளி போனா அவன் கத்திக்கிட்டு இருக்கான். பில்லோவெல்லாம் இடையில வச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன், பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்ல வரான். என்ன பண்ணக்கூடாது சொல்லு அப்படின்னு கேட்டா, அந்த ஈத்தன்ஸ் கம்பேக்கெல்லாம் இன்னைக்கு அப்செட்டா இருக்க, அதனால என்னை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பாய் உன்னை கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் என் பாடியெல்லாம் செல் பண்ண மாட்டேன்,
நாளைக்கு நம்ம போய் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், நீ காம் டவுன் ஆரு அப்படின்னு சொன்னா, நான் காமா தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவன் ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், ஸோ நம்ம பேபியும் அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஏய் நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, நீ என்னோட டைப் கிடையாது அப்படின்னு சொன்னா, சரி உன்னோட டைப் என்ன அப்படின்னு கேட்கும்போது, சூப்பர் மாடல் தான், ஃபேர் ஸ்கின், லாங் லெக், பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க, ஒன்னே மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல வந்தா, அப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும் அழகுல மயங்கிட்டு, நீ அவங்க எல்லார விட அழகா இருக்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ மேல கை வச்சா, ஏய் நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன எல்லா மேரிட் கப்புளும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ண போறோம் அப்படின்னு அவனை கிஸ் பண்றா. அவன் அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போயிருக்கான். ஹீரோயின் தான் ஆக்டிவா அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. வெளியே பார்த்தா அம்மா அப்பா ரெண்டு பேரும் கதவு பக்கத்துல நின்று ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சத்தமே இல்ல, ஒருவேளை நம்ம பையனால எதுவும் பண்ண முடியலையோ அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. இதெல்லாம் உங்களோட ஃபால்ட் தான், நீங்க அவனை டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்கணும், இப்போ என் டாக்டரிங்களா தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்போ பார்த்தா அல்ட்ரா சத்தம் கேக்குது. பாருங்க டாக்டரின்ல அல்ட்ரா போல அப்படின்னா, ஒழுங்கா கேளு, அது நம்ம பையன் அல்ட்ரா சத்தம் மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ டோர் ஓபன் பண்ணிட்டு ஹீரோ வெளியே வரான். அவன் உடம்பு ஃபுல்லா லவ் பைட்டா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமா போயிட்டு இருந்தோம் அப்படின்னு அப்பா சொல்ல, ஆமா ஆமா நாங்க இப்படிதான் போயிட்டு இருந்தோம், நீ கேரியன் பண்ணு அப்படின்னு அவங்க கிளம்ப போறாங்க. அம்மாப்பா என்ன பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா அம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. என்ன இந்த மாதிரி நரக குழியில நீங்க தள்ளுறீங்க அப்படின்னு அவன் சொல்றான். சிந்தியாவை நீ கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவ இந்த சிட்டிலேயே ரிச்சஸ்ட் உமன், 20 வயசுலயே கம்பெனி பிசினஸ் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு ஒய்ஃபா கிடைச்சிருக்கா, அது உனக்கு கோல்டு மைன் மாதிரி, டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போ அப்படின்னு வீட்டுல சொல்றாங்க. நான் உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன், உங்களுக்கு நானா இல்ல அவளா அப்படின்னு கேட்க வந்தா, அவங்க ரெண்டு பேருமே டாக்டர் இல்லாம தான் சூஸ் பண்றாங்க. ஸோ ஹீரோவும் கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப போறான். எங்க போற வெயிட் பண்ணு அப்படின்னு அம்மா சொன்னா, எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி அவன் டர்ன் பண்ணி பார்க்கறான். ஆனா அம்மா, நீ எங்க போற, கல்யாணத்தன்னைக்கு மணப்பெண்ணை இப்படி தனியா விட்டு போலாமா, ஒழுங்கா உள்ள போ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒழுங்கா உள்ள போயிரு, உன் ஒய்ஃப் பர்மிஷன் இல்லாம வெளிய வரக்கூடாது, இல்லைன்னா என்கிட்ட கல்யாணத்தன்னைக்கு அடி வாங்குவ பாத்துக்கோ அப்படின்னு அப்பாவும் மிரட்டுறாங்க. உங்ககிட்டலாம் என்னால பேசவே முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடுறான். அடுத்து ஹீரோயின் வெளியே வரா. டேட் அவன் எங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு அவன் நைட் கிளப் தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஹீரோ இங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். பாஸ் நீங்க பெட்ல வின் பண்ணிட்டீங்க, ஈத்தனோட வெட்டிங்கை போய் கிராஷ் பண்ணீங்கல்ல, இனி இந்த லிமிடெட் எடிஷன் கார் உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுத்தா, அவன் அதுல ஹாப்பியா இல்ல. அப்புறம் சிந்தியாவோட ஸ்நாச் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டோம், அவ தான் இந்த சிட்டிலேயே பாஸியான உமன், உன்னை எதுவும் பண்ணாளா அப்படின்னு கேட்டா, என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். எங்களுக்கு தெரியும் பாஸ் அப்படின்னு இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு ஹீரோயின் அவனுக்கு கிஸ் பண்ணது ஞாபகம் வருது. ஸோ ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆயிடுச்சு. என்ன பாஸ் ஆச்சு, உங்க ஃபேஸ் எல்லாம் ரெட்டா இருக்கு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னிலிருந்து நான் வீட்டுக்கு போறது இல்ல, அந்த பாசி உமனை பத்தி எல்லாருமே சிரிக்கட்டும், யாரு பாஸுங்கிறத நான் அவளுக்கு ஷோ பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயின் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. அவளும் அட்டன் பண்ணி பேசினா, ஷா இன்னும் 1 hourல நீ வீட்டுக்குள்ள வரணும், இல்லைன்னா அதுக்காக நீ பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னால வர முடியாது, எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்பதான் வருவேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறான். பாஸ் நீங்க ரொம்பவே இம்ப்ரெசிவ், உங்களுக்கு கட்ஸ் அதிகம் தான் அப்படின்னு அவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலை கட் பண்ணதுனால ஹீரோயின் கோவத்துல இருக்கா. பேரண்ட்ஸும் நீ அவனை போய் டீல் பண்ணு, எப்படி வேணா ஹேண்டில் பண்ணிக்கோ, அவனுக்கு அடி போட்டாவது அவனை சென்ஸுக்கு கொண்டு வா அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவசரம் இல்ல, அவனை நானே இங்க வர வைப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. எங்க ஹீரோ செம்மையா ட்ரிங்க் பண்ணிட்டு, நீ வெயிட் பண்ணிட்டே இரு நான் ரிட்டர்ன் வர வரைக்கும், உன்னை எப்படி அடிக்கிறேன் பாரு, என்கிட்ட லெஜெண்டரி கிக்லாம் இருக்கு, அப்புறம் உன்னை நீல் டவுன் போட வச்சு என்னை டேடின்னு கூப்பிட வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமா பாஸ் நீங்க தான் கிரேட்டு அப்படின்னு திரும்பவும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஈத்தன் பிரச்சனை பண்றதுக்கே வரான். ஷா உள்ளதான் இருக்கானா அப்படின்னு கேட்டா, ஆமா உள்ள போனதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனால தான் என் கல்யாணம் ரூயின் ஆச்சு, அவனை இந்த டைம் நான் சும்மா விட மாட்டேன், நான் சொன்ன எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சா அப்படின்னு அவன் கேட்குறான். எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ அவனும் உள்ள போயிட்டு, என்ன ஷா உன்னை சிந்தியா அடிச்சு விரட்டிட்டாளா அப்படின்னு கேட்டா, உன்னை பப்ளிக்கா அவமானப்படுத்தினா அப்படி இருந்தும் உன் மூஞ்சி வந்து காமிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சிரிக்கிறான். என்ன பார்த்தா சிரிக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சிரிப்பெல்லாம் நான் அடக்கிறேன் பாரு அப்படின்னு அவன் நினைக்கிறான். எதுக்கு நீ இப்போ சிரிக்கிற, ஆல்ரெடி எனக்கு சிந்தியா கூட ரொம்ப நாள் இருந்து போர் அடிச்சு போச்சு, நீ என்னோட லெஃப்ட் ஓவர் தான் பிக் பண்ணியிருக்க, அதுல என்ன உனக்கு சிரிப்பு கேட்குது அப்படின்னு அவன் நக்கலா பேசுறான். இன்னொரு டைம் சொல்லி பாரு நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டினா, என்ன நீ என்ன கொல்ல போறியா, லூ ஃபேமிலி பேக்ரவுண்ட் தவிர உங்ககிட்ட என்ன இருக்கு, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு தான் நீ ஏதோ கெத்துங்கிற மாதிரி சீன் காமிக்கிற, மற்றபடி நீ ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் காக்ரோச் கூட பயந்துட்டு இருப்ப, வீக்காக மற்றவங்க பின்னாடி ஓடி ஒளியிற ஆள் நீ அப்படிங்கிற மாதிரி அவனை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொன்ன, என்ன பார்த்தா வீக்குன்னு சொன்ன,
நான் டெத்த பார்த்து கூட பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். அப்படியா? அப்ப வேணா என் கூட பெட் பண்றியா? நீ இந்த பெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டனா நான் 20% என் கம்பெனியோட ஷேரை உனக்கு கொடுக்குறேன். ப்ளஸ் என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு எழுதி வைக்கிறேன். ஆனா அதுக்கு நீ உன் உயிரை வச்சு பெட் பண்ணும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அவன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். நீ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி தானே ஓடி ஒளியிற அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். இல்ல நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்காக 2 பாக்ஸ் கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க. இந்த 2ல ஒரு பாக்ஸ்ல கோப்ரா இருக்கு. உன்னோட பெட் ரொம்பவே சிம்பிள். இது ஒரு பாக்ஸ சூஸ் பண்ணி நீ கைய உள்ள விடணும் அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த ஸ்னேக் உள்ள பாக்ஸ் சூஸ் பண்ணா அவனோட டெத் கன்ஃபார்ம். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் நீ ஒரு வீக்கான பர்சன். மிந்தி லூ ஃபேமிலியோட பேக்ரவுண்ட்ல சுத்திட்டு இருந்த. இப்போ சிந்தியாவை மேரேஜ் பண்ணிட்டு அவளுக்கு பின்னாடி தான் நீ ஓடி ஒளிய போற. உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஈத்தன் அவனை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் இதை பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் சின்ன வயசுலேருந்து லக்கி. ஸோ நான் கரெக்டான பாக்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் எதை பிக் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் ஒரு பெரிய ஃபுல். நான் 2 பாக்ஸ்குள்ளேயுமே ஸ்னேக்கை வச்சிருக்கேன். எந்த பாக்ஸ்குள்ள கைவிட்டாலும் அவன் இன்னைக்கு சாகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு ஈத்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோ ஒரு பாக்ஸை பிக் பண்ணிட்டான். கைவிட போகிற டைமில் இப்போ ஹீரோ நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறா. நீ என்ன ஸ்டூப்பிடா அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்க, என்ன பேக்கப்க்கு ஆளை கூப்பிட்டு வந்தியா? நான் தான் சொன்னல நீ சிந்தியா பின்னாடி ஒழிகிற கோலை தான் அப்படின்னு ஈத்தன் சொல்லிட்டு இருக்கான். யார் ஒழிஞ்சா? நான் வார்ம் அப் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் கையை விட போறான். நீ வா அப்படின்னு ஹீரோயின் அவனை கூப்பிட்டு போனா, கேமே இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள கூப்பிட்டு போனா எப்படி அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்டாப் பண்றான். லாஸ்ட் லைஃப்ல ஷாவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஈத்தன் 2 பாக்ஸ்லயுமே ஸ்னேக்கை போட்டு வச்சிருந்தான். அதனால ஷா கஷ்டப்பட்டு தான் உயிர் பழைச்சான். இந்த லைஃப்ல அதுக்கான கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையும் ஈத்தனை ஃபேஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஷா இப்ப மட்டும் நீ வெளியே போன, நான் இந்த சிட்டில எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் நீ ஒரு கோலன்னு அப்படின்னு அவன் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். யார் கோல? நான் இதை பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொன்னா, ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு இதை நான் உனக்காக பண்றேன் அப்படின்னு சொல்றா. என்ன நீ பண்ண போறியா? அது ஆபத்து, உள்ள பாம்பு இருக்கு, கடிச்சா உன்னோட உயிரே போயிடும் அப்படின்னு சொன்னா, நீ என்னோட மேன் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஒன்றை டச் பண்றதா இருந்தா அது என்ன டச் பண்ற மாதிரி தான். ஸோ இதை நானே பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஈத்தனும் அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவளே வந்து தலையை கொடுக்குறான். அப்புறம் என்ன, நீ இந்த பெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டனா என்னோட ஷேர்ஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நான் உனக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ஈத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணி கையக்குள்ள விடுறா. கையாட்டுறது பார்த்து, என்ன ஸ்னேக் உள்ள பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டியா? சீக்கிரமே ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கப்பா, இல்லை உயிர் பிழைக்க மாட்டா அப்படின்னு ஈத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் கையெடுக்கிறா. கை ஃபுல்லாக பிளட்டா இருக்கு. ஹீரோ அதை பார்த்து பயப்படுறான். ஆம்புலன்ஸ் கால் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹாஃப் அன் ஹவர்ல ஆன்டி வேணாம எடுக்கணும், இல்லைன்னா இவ செத்து போயிடுவா அப்படின்னு ஈத்தன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்பவே பயந்து போயிட்டான். ஸோ கையில வாய வைக்க போறான். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நான் ஃபர்ஸ்ட் பாய்சன் எடுக்க பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு இப்போ ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்றா. அது க்ளீன் ஆயிடுச்சு. கையில காயமே இல்லை. அப்புறம் எப்படி பிளட் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அது உள்ள இருந்து வந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்க்ரீனை தூக்கி காமிக்கிறா. பார்த்தா அந்த பாம்பாவை கத்தியால கொண்டு இருக்கா. சிஸ்டர் இன்லா இப்படி கூட ப்ளே பண்ணலாமா, நீங்க ரொம்பவே கிரேட் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை அப்ரிஷியேட் பண்றாங்க. நான் எவ்வளோ பயந்துறேன் தெரியுமா, இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ என்ன நினைச்சு ஒரிடா இருந்தியா அப்படின்னு கேட்டா, யார் சொன்னது? அதெல்லாம் கிடையாது, உன்னால நான் லூஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். ஈத்தன் நீ அக்ரி பண்ண மாதிரியே உன்னோட ரியல் எஸ்டேட்டையும் 20% ஷேரையும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த டீலை நானும் நீ தான் போட்டுக்கிட்டோம், இடையில உள்ள வந்து சிந்தியா, ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். நீ தான் ஒரு கோல, நீ தான் சீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம ஏன் இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ணக்கூடாது? அதுல நான் லூஸ் பண்ணா என்னோட ரியல் எஸ்டேட்டையும் ஷேரையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, நம்ம தான் ஆல்ரெடி வின் பண்ணிட்டோமே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க ஈத்தனுக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்காமே அவளோட ப்ராப்பர்ட்டி ஷேர் எல்லாமே கிடைக்குதுன்னா அது ஈஸியான வேலை தானே. அதனால அவன் அந்த பிட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி என்ன ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் டைஸ் உருட்டுறது தான். யார் அதிகமான பாயிண்ட் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க வின்னர் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஏய் இது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கேன், நீ இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்தது கிடையாதுல்ல, ஆக்சுவலி டைஸ்ல அவன் தான் மாஸ்டர், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன நினைச்சு கவலைப்படுறியா அப்படின்னு கேட்டா, யாரும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டா, ஜஸ்ட் அவன் வின் பண்றதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி சரி ஒன்றும் இல்லை, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒருவேளை நான் லக்கியா இருந்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இப்போ நம்ம ப்ளே பண்ண போறோமா இல்லையா அப்படின்னு ஈத்தன் கேட்டா, அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கண்டிஷனை ஆட் பண்ண விரும்புறேன். நான் இதுல வின் பண்ணிட்டா நீ நீல் டவுன் போட்டு ஷாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் அவன் மேட்டர் எதுலையுமே தலையிடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். டைஸை விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அவன் பண்ணிட்டான், அடுத்து ஹீரோனோட டேன்.
அவ உருட்டுனா அதுல இருந்து ஒண்ணு வெளியே தள்ளி போய் விழுது. அத பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் காமா இருக்கா. ஓவர் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, சிந்தியா நம்மளோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்காக நான் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். நீ இப்பவே நீல் டவுன் போட்டு என்கிட்ட கெஞ்சி கேட்டேன்னா, நான் வேணா உன்ன ஃப்ரீயா விட்டுடுறேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன பத்தி நீ worry பண்ண வேண்டாம். உன்னோட கால நீல் டவுன் போடுறதுக்கு ரெடியா வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு அவ்ளோ கட்ஸா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா, ஃபர்ஸ்ட் நீ காமி அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவ இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சா 30 பாயிண்ட்ஸ். ஸோ அவன் தான் வின்னருங்கிற மாதிரி எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஹீரோயின் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஹீரோவும் நீ பயப்படாத, நீ எல்லாத்தையும் இழந்தா கூட நான் உன்னை டேக்கர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த லவ்விங் ஆக்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. உன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தோட டாக்குமெண்ட்டையும் என்கிட்ட வந்து கொடு. அப்புறம் உனக்கு பாவம் பார்த்து நான் வேணா ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிளேஸை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு அவன் பேசுறான். ஈத்தன் ரொம்ப ஓவரா போகாத அப்படின்னா, நான் என்ன அதிகமா பண்ணிட்டேன். பெட்டுன்னா பெட்டு தானே. சிந்தியா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, நீ அவ்வளோ ஷியரா இருக்கியா நான் தான் லூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, ஆமா கண்டிப்பா, சின்ன வயசுல இருந்தே நான் டைஸ் விளையாடுறேன். ஸோ நான் தான் இதில் வின் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ உன் கண்ணை வச்சு நல்லா பாரு அப்படின்னு ஹீரோயின் ஓபன் பண்றா. அதுல 36 பாயிண்ட் கம்ப்ளீட் ஸ்கோர் அவ கையில தான் இருக்கு. அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுறான். 36 பாயிண்ட் நீ தான் லாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, இது இம்பாசிபிள், நீ ஏதோ சீட் பண்ணிருக்க அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ப்ரூஃப் எங்க இருக்கு. ரியல் சீட்டர் இங்க நீ தான். அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு அங்க போய் பாக்ஸ் ஓபன் பண்றா. செகண்ட் பாக்ஸ்லயே அங்க ஸ்னேக் இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நீ எங்க பாஸ கொல்ல பார்த்திருக்க, அதுக்காக தான் உங்களை ப்ரொவோக் பண்ணிட்டே இருந்திருக்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் நீ வந்திருக்க அப்படின்னு எல்லாரும் அவனை திட்டினா, இல்ல எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த பாக்ஸை ரெடி பண்ணது அவங்க தான் அப்படின்னு அவனோட ஆட்களை காமிக்கிறான். என்ன உனக்கு தெரியாதா, அப்போ உன் கையை உள்ள விட்டு பார்க்கலாம் அப்படின்னா அவன் கையை விடுறதுக்கு பயந்துட்டு இருக்கான். என்ன மத்தவங்களை ஹார்ம் பண்றதுக்கு ஒரு பயமா இல்ல, இப்ப மட்டும் பயமா இருக்குதா அப்படின்னு கேட்டா, சிந்தியா நான் பண்ண தப்புதான், நம்மளோட பாஸ்ட் திங்க் பண்ணி பாரு, நான் உன்னை எவ்வளவு நல்லா ட்ரீட் பண்ணேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். கைய பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கும் வருது. அங்க வந்து கை தட்டி விடுறான். அவ மேல இனி உன் கை படிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அவன் மிரட்டுறான். எங்க ஹீரோயினும் நீ சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்ல சரியா அப்படின்னு போலீஸ் கால் பண்ணி அட்டெம்ப்ட் மர்டர்னு அவன் மேல கேஸ ஃபைல் பண்றா. இப்ப அங்க போலீஸ் வந்து அவனை இழுத்துட்டு போறாங்க. அடுத்து ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, இன்னில இருந்து ஷா கரெக்டா 11 PM வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா நான் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அங்க இப்ப ஃப்ரெண்டு வந்து, அதான் நான் சொன்னல பா சீக்கிரம் வீட்டுக்கு போங்கன்னு, போங்க சிஸ்டர் இல்லா கூட கிளம்புங்க, இனி நீங்க இங்க வரலனாலும் நாங்க தேட மாட்டோம் அப்படின்னு ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. நீங்களாம் ட்ரைடர்ஸ் அப்படின்னு திட்டிக்கிட்டு ஹீரோவும் கூட போறான். வீட்டுல பேரண்ட்ஸ் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரையுமே காணுமே, என்னாச்சு, என்ன நம்ம டாக்டர் இன்லாவை அங்க வச்சு புள்ளி பண்ணிடுவானோ அப்படின்னு அம்மா பயந்தா, நம்ம டாக்டர் இன்லாவை பத்தி உனக்கு தெரியாதா, அவளை யாராலையும் புள்ளி பண்ண முடியாது, நம்ம பையன்தான் எப்படி வர போறான்னு தெரியல அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சார் மேடம் யங் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோன் உள்ள வரா. என்னம்மா வந்துட்டியா, அப்புறம் அவனுங்க என்ன அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா, நான் போய் அவனை அடிச்சு இழுத்துட்டு வரேன் அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. அதுக்கு அவசியம் இல்ல, உள்ள வா அப்படின்னு கூப்பிட அவனும் இப்போ பவ்யமா வரான். என்ன ஒரு அதிசயம், நம்ம பையன் சொல் பேச்சு கேட்டு வந்துட்டானே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ உள்ள ஓடிடலான்னு பார்த்தா ஹீரோயின் கண்ணாலே அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ பேரண்ட்ஸும் ஹீரோயின் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் பெரிய பாஸ் மாதிரி சோஃபால போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நீ நீல் டவுன் போடு அப்படின்னா அவனும் நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ கீபோர்டை கொண்டு வந்து வைக்க சொல்ல அதை பார்த்துட்டு என்னால முடியாதுங்கிற மாதிரி சொல்றான். என்ன முடியாதா அப்படின்னு கையை திருக்குனதும் இப்போ பயத்துல நீல் டவுன் போட்டான். நீ என்ன சின்ன குழந்தையா, உனக்கு வயசு என்ன ஆச்சு, யோசிக்காம முடிவெடுக்கிற, இன்னைக்கு மட்டும் உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா உன் பேரண்ட்ஸ் யார் பார்த்துப்பா, லாஸ்ட் வரைக்கும் உன்னை மத்தவங்க எல்லாருமே பிளே பாய்ன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கியா, கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோக்கும் கோவம் வந்துடுது. ஆமா நான் பிளே பாய் தான், நான் ஒரு லூசர் அப்படின்னு அவன் கோச்சிக்கிட்டு போறான். இப்போ ரூமுக்கு போயிட்டு ஹீரோயின் சொன்னதெல்லாம் மிமிக் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்ன வயசாகுது, நீ என்ன சின்ன குழந்தையா அப்படின்லாம் அவன் பேசி காமிச்சிட்டு இருக்கான். என்னோட டைம் அவ என் முன்னாடி வந்து இந்த மாதிரி பேசட்டும், நான் அப்புறம் சும்மா விட மாட்டேன், அவ மூஞ்சி உடைச்சிருவேன், அவளை கொன்னுடுவேன் அப்படின்னு காத்து கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கான். பின்னாடி ஹீரோயின் வந்துட்டா. என்ன கொல்ல போறியா, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு பக்கத்துல வந்தா ஹீரோக்கு பயமா இருக்கு. எதுக்கு இந்த ரூம்குள்ள வந்த, நீ வேற ரூம்ல போய் தூங்கு அப்படின்னு சொன்னா, நம்ம 2 பேரும் இப்ப மேரிட் கப்புள், சோ நான் உன் கூட தான் தூங்குவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவன் பயத்துல பின்னாடி உள்ள பெட் மேல போய் விழுந்துட்டான். நீ சொல்லு, நான் எதுக்கு இங்க ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா, சரி நான் இப்படி சொல்லிக்கிறேன், என்ன இன்னைக்கு டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணா நான் உன்ன அப்படின்னு சொல்ல வந்தா, என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவ கேக்குறா. அவனும் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கிஸ் கொடுப்பான்னு. ஹீரோயின் அங்க பார்த்தா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கவே போயிட்டா. அப்புறம் அவனுக்கு தான் எம்பரசிங் ஆகி போச்சு.
ஸோ அவனும் பக்கத்துல போய் படுக்க போறான். இப்போ பில்லோ இடையில வச்சுட்டு இதை கிராஸ் பண்ணி வந்த நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அவன் தூங்க போறான். காலையில இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனா, டேய் என்ன பண்ற, டாக்டர் இல்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்னம்மா அப்படின்னா, கரெக்ட் தானே, ஒய்ஃபை விட்டுட்டு சாப்பிட்டா உனக்கு என்ன மேனஸ் இருக்கு அப்படின்னு அப்பா வந்துட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான், அவன் உங்க பையன் தானே, உங்களோட வளர்ப்பு அப்படியே அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட இப்ப அப்பா வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வந்ததும் சிந்தியாவா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு சாப்பிட்டு போலாம் அப்படின்னா, எனக்கு கம்பெனில ஒர்க் இருக்கு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சமா சாப்பிட்டு போமா, நைட்டு இந்த ராஸ்கலை டீல் பண்ணிட்டு வந்திருக்க, ஸோ நீ டயர்டா இருந்திருப்ப, கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இன்னைக்கு உன் ஹஸ்பண்டோட குக்கிங் தான், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையாவா, இவன் குக் பண்ணுவானா அப்படின்னு கேட்டா, இந்த சிட்டிலேயே நான் தான் பெஸ்ட் குக், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அம்மா ஹீரோனுக்கு எடுத்து சர்வ் பண்றாங்க. தேங்க்ஸ் மாம் அப்படின்னு அவளும் வாங்கி சாப்பிட்டு பாக்குறா. உண்மையாவே அவளுக்கு பிடிச்சிருக்கு. என்ன சூப்பரா இருக்கா, பேச முடியாத அளவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவளும் ஆமான்னு சொல்றா. பார்த்தல, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டதுல நீ தான் ஜாக் பாட் அடிச்சிருக்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது உண்மையாவே நல்லா இருக்கு அப்படின்னதும் அவனுக்கு கொஞ்சம் ஷையா ஃபீல் ஆகுது. சிந்தியா பொறுமையா சாப்பிடு, நான் என்னோட பவுல் எடுத்து தரேன் அப்படின்னா, இதுவே போதும், ஆக்சுவலா நான் கம்மியா தான் சாப்பிடுவேன், இன்னைக்கு இது டேஸ்டா இருந்துச்சு அதனால நான் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. இல்ல இதெல்லாம் சரிப்படாது, நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற, உன் பாடி எப்படி தாங்கும், இவன் மத்த எல்லா மேட்டர்லயும் வேஸ்ட் தான், பட் குக்கிங் மட்டும் சூப்பரா பண்ணுவான், ஸோ இன்னையில இருந்து உன்னோட மீல்ஸ் எல்லாத்தையும் அவனே குக் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாங்க. நானா அப்படின்னு கேட்டா, ஆமா நீ வெட்டியா தானே இருக்க, சிந்தியா ஒரு பிஸியான சிஇஓ, ஸோ நீ தான் டேக்கர் பண்ணிக்கணும் அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க. அம்மா அவ வந்ததுல இருந்து உங்களோட ஃபேவரட்டிசம் ரொம்பவே அதிகமாயிருச்சு, எனக்கும் என்னோட ஓன் வேலைலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, உனக்கு அப்படி என்ன வேலை இருக்கு, டே ஃபுல்லா தண்டமா செலவு பண்றதா உன்னோட வேலை, இப்போ உனக்கு ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்கு, அது நல்ல ஹஸ்பண்டா இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஹீரோயினும் அம்மாப்பா அதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சிந்தியா லாஸ்ட் நைட்டை பத்தி நாங்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம், தேங்க்ஸ் இவனை சேவ் பண்ணதுக்காக அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆமா சிந்தியா, ஃபைனலி ஒரு பர்சனால அவனை ஹேண்டில் பண்ண முடியுதுங்கிறதே எங்களுக்கு பெரிய மேட்டர் தான் அப்படின்னு அப்பா சொன்னா, நான் ஜஸ்ட் ஜென்டில்மேனா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னால அங்க வின் பண்ண முடியல, இங்க என்ன வாயே அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, ஏய் நல்லா கேட்டுக்கோ, நான் ஒன்னும் ஹவுஸ் ஹஸ்பண்ட் கிடையாது, நீ என்கிட்ட பாஸ் மாதிரி நடந்துக்கலாம்னு நினைக்காத, எனக்கு என்னோட ஒர்க் இருக்கு அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து போறான். அப்பாவும் சிந்தியா அவனோட டெம்பரே அப்படிதான், நீ ஏதோ மனசுல வச்சுக்காத அப்படின்னு இப்ப ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. இதுல உனக்காக சில வில்லாஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு கொடுத்தா, நீங்க கொடுக்கணும்னு நினைச்சதுக்கே தேங்க்ஸ், பட் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்றா. அவளோட பிளான் பிரெக்னென்ட் ஆனதும் ஷாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு குழந்தையா வச்சுக்கிறது தான், அதனால லூ ஃபேமிலில இருந்து வேற எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்போ பேரண்ட்ஸும் அவகிட்ட நாங்க ஒரு ஃபேவர் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினும் கேளுங்க அப்படின்னு சொல்றா. லூ ஃபேமிலில இருந்து நான் குழந்தைய எடுத்துட்டு போக போறேன், ஸோ அவங்களுக்கும் அதுக்கு பதிலாக ஏதாவது ரீபே பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்றா. நீ தான் அவனை பாக்குறல்ல, அவனோட டெம்பர் எப்படி இருக்குன்னு, டே ஃபுல்லா உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், அவனை கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி டே ஃபுல்லா டைமை வேஸ்ட் பண்ணாம ஆம்பிஷியஸா ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும், அப்படியே லூ குரூப்பையும் டேக் ஓவர் பண்ணா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. நீங்க உங்க டாட்டர் இல்லா கிட்ட தான் விஷ் கேக்குறீங்க, ஏதோ கடவுள்கிட்ட மிரக்கல் கேட்குற மாதிரி வேண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஹீரோயின் அந்த டாஸ்க் அக்செப்ட் பண்ணிக்கிறா, பட் எனக்கும் அதுல கண்டிஷன் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோ ரூம்ல ரொம்பவே கோமா உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததும், சிந்தியா எனக்கு டிவோர்ஸ் வேணும், இப்பவே ஆபீஸ் போலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். அவளும் ஓகேன்னு சொல்றா. இந்த ஆன்சரை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஓகேன்னு தான் சொன்னேன், பட் இப்போ இல்லை அப்படின்னு அவன் கையில ஒரு ஃபைலை கொடுக்குறா. இது என்னது அப்படின்னு கேட்டா, இது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட், இதுல உள்ள கண்டிஷன் எல்லாத்தையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்டா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. அதுல ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கு. பிரெக்னன்சில தேர்ட் டேர்முக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கணும். செகண்ட் கண்டிஷன், ஹீரோயின் கூட வந்து பிசினஸ் லேண்ட் பண்ணி லூ குரூப்பாக டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை பார்த்துட்டு ஹீரோ கோவப்படுறான். நீ ஆல்ரெடி லாயரை பார்த்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்க, அப்போ நீ நம்ம மேரேஜை எப்படிதான் பாக்குற அப்படின்னு கேட்டா, இது நம்ம ரெண்டு பேருக்குமே மியூச்சுவல் பெனிஃபிட் தானே, நீ என்னோட பிசினஸ் பார்ட்னர், டிவோர்ஸ்க்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் இதுல பெனிஃபிட் தானே கிடைக்க போகுது, இதுல உன்னோட நல்லதுக்காக தான் நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. என் அம்மாவா இருக்கட்டும் என் அப்பாவா இருக்கட்டும், இப்போ நீயும் கூட எனக்கு என்ன வேணுங்கிறது உங்க யாருக்குமே தெரியாது, ஆனா நீங்க பண்ற எல்லாத்தையும் என்னோட நல்லதுக்குன்னு சொல்றீங்க, எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, சாரி அதை கேட்காம விட்டது ஒரு தப்புதான், நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதே இதுல ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோயின் அழுதுட்டு இருக்கான். யாரும் உன்கிட்ட சாரி கேட்கல, ஏதோ நான் தான் உனக்கு பில் பண்ற மாதிரி இருக்கு, இதுல சைன் தானே வேணும், நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சைன் பண்றான். இதுக்காக நீ லேட்டர் ரெக்ரெட் பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க,
ஹீரோனும் அடுத்து டே ஆஃப்டர் டுமாரோ பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீ என் கூட வரணும் அப்படின்னு சொன்னா ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். அவ அடுத்த வார்த்தை பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டா. என்ன இவன் அடுத்த வார்த்தை பேசாம போய்கிட்டே இருக்கா அப்படின்னு அவளுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அடுத்து ஹீரோனோட ஃபேமிலி காமிக்கிறாங்க. எல்லாரும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோசியும் ஹீரோன் கொஞ்சம் ஓவரா தான் பண்றா. அவளோட ஹோம் கமிங் பார்ட்டிக்காக ஹோல் ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ இவ்வளவு லேட்டா வரா அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா, தாத்தா நானே வெயிட் பண்றேன், உனக்கு வெயிட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனை பார்த்ததும் அவங்க தான் ஹாப்பியா வெல்கம் பண்ணவும் செய்றாங்க. வந்துட்டியா அப்படின்னு கூப்பிட்டு, சாரி தாத்தா இன்னைக்கு போர்ட் மீட்டிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்றா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, எனக்கு பசிக்க கூட செய்யல, நீ வந்துட்டல்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பையனை பாக்குறாங்க. அதான் அங்க காலியா சீட் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, நீ எங்க தள்ளிப்போ, என் பேத்தி தான் இங்க உட்காருவா அப்படின்னு ஹீரோன் அங்க உட்கார வைக்கிறாங்க. சிஸ்டர் நீ என்ன தனியா வந்த, பிரதர் இன்லா வரலையா ஹோம் விசிட்டுக்கு அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி ஒருத்தனை இப்படிதான் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, இப்ப என்ன அடுத்து இவனுக்கு என்ன பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு ஹீரோன் கேட்டா, அவ திரும்ப ஆர்கியூ பண்ண போறா. ஆனா தாத்தா ரோசி தான் ஆஃப் பண்றாங்க. அமைதியா உட்காந்து சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு அவளுக்கு தான் திட்டு விழுது. நாங்க அவன் மேல உள்ள கன்சர்ன்ல தான் பேசுறோம். அந்த ஷா வெட்டிங் அன்னைக்கு கூட நைட் கிளப் தான் போயிருந்தான், இப்போ ஹோம் கமிங் கூட கூட வரல, அவன் நம்ம ஃபேமிலிக்கு மரியாதையே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சிஸ்டர் நீ ரொம்ப சேட் ஆகாத அப்படின்னு ரோசியும் பேசுறா. அப்ப பார்த்து அங்க ஹீரோ நிறைய கிஃப்டோட வரான். தாத்தாவும் அவனை பார்த்து ஹாப்பியா ஸ்மைல் பண்றாங்க. ஹீரோயின்ட்ட வந்து டிராஃபிக் ரொம்ப பேடா இருந்துச்சு, அதான் உனக்கும் தாத்தாவும் கிஃப்ட் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். தாத்தா சாரி லேட் ஆனதுக்கு அப்படின்னா, நீ வந்ததே எனக்கு சந்தோஷம், எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு அப்பாவும் பேச வராங்க சன்னிலான்னு. ஆனா அவன் லைட்டா கூட கண்டுக்கல, தாத்தாக்காக மட்டும்தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க ரீசெண்டா ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இதுல பெயிண்டிங் ஆன்டிக்ஸ் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, தாத்தா பாக்குறதுக்கு மட்டும் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனோட கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் ஹீரோனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஹனி இந்த ரோஸ் டிசைனை பார்த்ததும் இது உனக்கு சூட் ஆகும்னு தோணுச்சு, பட் இது உன் அளவுக்கு அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா, அவளும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. தாத்தாக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஹாப்பியா இருக்கு. ஹீரோனோட பாஸ்ட் லைஃப்ல ஈத்தன் இந்த மாதிரி ஹோம் கமிங் பார்ட்டிக்கு வரும்போது ஒண்ணுமே வாங்கிட்டு வந்திருக்க மாட்டான். இந்த டைம் ஹீரோ கிளம்சியா வந்திருந்தாலும் அவனோட ஸ்டைல்ல சூப்பரா தான் இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. தாத்தாக்கும் ஹீரோ பிடிச்சிருது. இவன் குட் மேன், ஸ்மூத்தா பேசுறவங்கள விட இவன் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வா என் பக்கத்துல வந்து உட்காரு, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவனை பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப் மதரையும் தள்ளி போக சொல்றாங்க. தாத்தாக்கு ஹீரோ பார்த்ததுல சந்தோஷம். சிந்தியா இப்பதான் எனக்கு ரிலீவ்டா இருக்கு, ஷா உன்னை நல்லா ட்ரீட் பண்றான், அவன் குட் பர்சன், நீயும் அவனை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா தாத்தா அவன் குட் மேன் தான், என்ன நினைச்சு நீங்க ஒரி பண்ண வேண்டாம், உங்களை நீங்க டேக்கர் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு எதுவும் தப்பா பட்டுச்சுன்னா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்றா. ஓகே ஓகே என்ன நான் பாத்துக்கிறேன், நான் ஷாக்கிட்டையும் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு ஹீரோ கிட்ட பேச போறாங்க. லாஸ்ட் லைஃப்ல என் தாத்தாவை ரோசியா அவங்க அம்மாவும் சேர்ந்து பாய்சன் பண்ணி கொண்டாங்க, இந்த டைம் நான் அதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ ஒரு ஓல்டு சர்வெண்ட்டை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஹீரோயின் பேசுறா. எங்களேடி எனக்கு புரிஞ்சது, நீங்க சொன்னதை கரெக்டா பண்ணிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தாத்தாவும் ஹீரோவும் பேசி பேசி நல்லாவே செட் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா நைட்டு ஹீரோயின் வயிறு வலிக்குதுன்னு படுத்திருக்கா. உனக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ வந்து பாக்குறான். ஓல்டு ப்ராப்ளம் தான், மறுபடியும் வயிறு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஸ்டொமக் பெயினா, வெயிட் பண்ணு நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு ஹீரோ அவளுக்காக கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு வரான். இதை சாப்பிட்டா உனக்கு ஸ்டொமக் பெட்டரா ஃபீல் ஆகும், உட்காரு நானே ஃபீட் பண்ணி விடுறேன் அப்படின்னு அவளை தூக்கி உட்கார வைக்கிறான். ஹீரோயினுக்கு அவன் தான் ஃபீட் பண்ணி விடுறான். அவளும் தேங்க்ஸ்ன்னு சொன்னா, பேசாம சாப்பிடு அப்படின்னு அவன் ஃபீட் பண்ணி விடுறான். இது உண்மையாவே நல்லா இருக்கு, உன்னோட குக்கிங் சூப்பர் தான் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு அவன் லைட்டா ஷோ ஆஃப் பண்றான். அவளுக்கு அவன் தான் ஃபீட் பண்ணி விடுறான். ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ போதுன்னதும் ஓகே நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு அவளை படுக்க வைக்கிறான். ஹீரோ போறான்னு தெரிஞ்சதும் அவன் கையை பிடிச்சிட்டு நீ எங்க போற அப்படின்னு கேக்குறா. ஜஸ்ட் இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல அவளும் தூங்க போறா. ஹீரோயினோட இந்த பக்கம் ஹீரோ கொஞ்சம் புதுசா இருக்கு. அடுத்து அவனோட ஆள்கிட்ட சொல்லி ஹீரோயினை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கான். அவனும் இப்போ வந்து ரிப்போர்ட் கொடுக்குறான். ஆக்சுவலி ஹீரோனோட சின்ன வயசுல அவங்களோட ஸ்டெப் மதர் அவங்கள பாய்சன் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டைம் தாத்தா தான் ஹீரோனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவங்கள சேவ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு இந்த கண்டிஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்களால எல்லா ஃபுட்டையும் சாப்பிட முடியாது, லிமிட்டடா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ ரிப்போர்ட் பார்த்துட்டு ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கு. அவ எவ்வளவு கோத்ரூ பண்ணி இருந்திருப்பா. இதனாலதான் நேத்து அவளோட ஃபேமிலிக்கு போயிட்டு
ஒரு வாய் கூட அவ எடுத்து சாப்பிடல. லாஸ்ட்ல அவளுக்கு ஸ்டொமக் பெயின் வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்டெப் மதர் தானே. ஹீரோயின் எவ்வளவு பாவம். அவ இப்படியே இருந்தா அவளோட பாடி என்ன ஆகும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன எங்க மாஸ்டர் நீங்க அழுறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு கண்ணை துடைக்கிறான். ஹீரோயின் அப்பதான் ஆபீஸ் கிளம்பி போறா. ஏய் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னதும், என்ன அப்படின்னு அவ கேக்குறா. நேத்து நைட்டு ஃபுல்லா நான் தான் டேக் கேர் பண்ணிருக்கேன், அதுக்கு எந்த ரிவார்டும் கிடையாதா அப்படின்னு அவன் கேக்குறான். இப்போ ஹீரோயின் பக்கத்துல வந்து நைட்டு வெயிட் பண்ண, உனக்காக ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோவும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். அந்த கிஃப்ட்டுக்காக எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் நினைக்கிறது தான் கிஃப்டா இருக்குமா அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஹீரோயின் வந்ததும், வந்துட்டியா என்னோட கிஃப்ட் என்ன அப்படின்னு அவன் கேக்குறான். என்ன அவசரம், என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா, கிஃப்ட் பெட்ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்ல, பெட்ரூம்லயா இருக்கு அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே பின்னாடியே போறான். நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, இதெல்லாம் என்னது அப்படின்னா உன்னோட கிஃப்ட். லோ குரூப்க்கு வந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், பைடிங் டாக்குமெண்ட் எல்லாமே இங்க இருக்கு. இதெல்லாம் நான் தான் ரீச் பண்ண போறேன். இதை முடிச்சாதான் நீ இன்னைக்கு தூங்க முடியும் அப்படின்னு அவ சொல்றா. இதுதான் நீ சொன்ன கிஃப்டா? இதை பார்த்தா எனக்கு தேங்க் பண்ற மாதிரி தெரியல, என்ன பனிஷ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு சீக்கிரமே டிவோர்ஸ் வேணும்னா இதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும். நான் உனக்கு ஒரு நல்ல டீச்சரா இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு தான் இப்ப டிவோர்ஸ் பண்ற இன்டென்ஷனே இல்லையே, இருந்தாலும் அவனால எஸ்கேப் ஆக முடியல. ஸோ உட்காந்து ஹீரோயின் சொல்ல சொல்ல நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். பேரண்ட்ஸும் அதை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ஃபைனலி நம்ம பையன் ப்ரொடக்டிவா ஒன்று பண்றான், ஹீரோயின் தான் அவனை ஹேண்டில் பண்றதுக்கு சரியான ஆளு அப்படின்னு பேசிட்டு போறாங்க. ஹீரோயின் இப்ப கொஸ்டின் பண்ணா ஹீரோத்துக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றான். பரவாயில்ல இவன் ஃபாஸ்ட் லேர்னரா தான் இருக்கான் அப்படின்னு அவளும் நினைக்கிறா. என்னோட ஆன்சர் எப்படி அப்படின்னு கேட்டா அவளும் சூப்பர்னு சொல்றா. எனக்கு தெரியும் நான் ஒரு டோட்டல் ஜீனியஸ். இப்போ ஓவரா நான் ரெஸ்ட் எடுக்க போலாமா அப்படின்னு கேட்டா அவளும் இன்னைக்கு போகுதுன்னு சொல்றா. வெயிட் பண்ணு, இன்னைக்கு நீ என்ன தேங்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கல, இதெல்லாம் அதுல கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா என் கூட வந்து மீல் குக் பண்ணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ ரெண்டு பேரும் கிச்சனுக்கு போறாங்க. அவன் தான் குக் பண்ணிட்டு இருக்கான். நான் எதுவும் பண்ணவா அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் அதை மட்டும் போய் கட் பண்ணு, பட் பெருசா கட் பண்ணிடாத அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னானோ அதை அப்படியே ஹீரோயின் போய் பண்ணிட்டு இருக்கா. இவ கிளம்சியா இருக்கும்போது பார்க்க கியூட்டா இருக்கால அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இப்போ அவ பக்கத்துல போயிட்டு கட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றான். சரி நீ போயிட்டு வெஜிடபிள் வாஷ் பண்ணு, நீ ரொம்பவே கிளம்சியா இருக்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அவளும் போயிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ, உனக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் அடிக்கடி வருது இல்ல, அதனால உன்னோட எல்லா மீல்ஸையும் நான் தான் ரெடி பண்ணி தரப்போறேன். உனக்கு திரும்பவும் ஸ்டொமக் ஹர்ட் ஆச்சு, இல்லைன்னா உனக்கு எதுவும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது என்கிட்ட கேள் சரியா, நான் மாஸ்டர் ஷெஃப், சூப்பரா செஞ்சு தருவேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயினுக்கும் இந்த ஃபீலிங் எல்லாம் பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கேர் பண்ற ஒரு பர்சன் நான் மீட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இனி டெஸ்டிங் தான் பண்ணோம் அப்படின்னு டேபிள்ல போய் உட்காடுறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் அவளுக்கு தான் எடுத்து சர்வ் பண்றான். டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னா அவளுக்கு அந்த டைம் சாப்பிட்டு தோண மாட்டேங்குது. அவனோட கைண்ட்னஸ் வேஸ்ட் ஆயிடக்கூடாதே அப்படின்னு கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட்றா. நல்லா இருக்கு அப்படின்னதும் அப்போ இதை ட்ரை பண்ண அதை ட்ரை பண்ணுன்னு ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறான். ஹீரோனால உண்மையாவே சாப்பிட முடியுது. என்ன இப்போ நான் நார்மலா சாப்பிட்றேன், இதுக்கெல்லாம் காரணம் அவனோட குக்கிங்கா தான் இருக்குமோ, என்னோட கண்டிஷன் இவனால கியூர் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கா. என்ன நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கனா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு இதை நான் தான் செஞ்சேன், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னா ஹீரோவும் சாப்பிட்டு பார்த்தா செம்ம காரமா இருக்கு, எப்படி இருக்கு நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல ஃப்ளேவர் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். என்னது அப்படியா அப்படின்னு ஹீரோயின் வாயில வச்சு பாக்குறா, மோசமா இருக்கு, சாப்பிடாத, இது நல்லா இல்ல, தூர போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா யார் சொன்னது, நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஹீரோ வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். காரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு தண்ணியை குடிச்சு குடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்றாங்க. அப்பதான் ஹீரோ அவனோட சின்ன வயசு ஆசையை சொல்றான். நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு டாப் ஷெஃப் ஆகணும்னு தான் ஆசை, அப்புறம் எதுக்கு அதை பண்ணல அப்படின்னு கேட்டா ஒன் டே நான் எங்க ஃபேமிலிக்காக பிக் ஃபீஸ்ட் ரெடி பண்ணேன். என்னோட பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ண நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற. எங்க அப்பா அதை பார்த்துட்டே திட்டுனாங்க. லூ ஃபேமிலியோட பசங்க பிசினஸ் தான் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டு விழுந்துச்சு. என்னோட ஆசை எல்லாமே என்னோட பேரண்ட்ஸ்க்காக நான் பெரிய ஃபீஸ்ட் ரெடி பண்ணோம், அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் எனக்கு என்னோட ஆசையா இருக்கு, நான் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணும், அங்க வந்து நிறைய பீப்புள் என்னோட ஸ்கில்ல அப்ரிஷியேட் பண்ணும், என்னை எல்லாருமே நெக்ஸ்ட் காட் ஆஃப் குக்கரின்னு சொல்லணும், அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட பார்வைக்கு நீ ஆல்ரெடி காட் ஆஃப் குக்கரி தான், ஒன்னால தான் என்னோட கண்டிஷன் கியூர் ஆயிருக்கு அப்படின்னு அவன் சொல்றா. உண்மையா தான் சொல்றியா
அப்படின்னு கேட்டு அவனும் சந்தோஷப்படுறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே காலைல பார்த்தா ஹீரோ அவளுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். உனக்காக எக்ஸ்ட்ரா ஹாஃப் அன் ஹவர் வச்சேன், டேஸ்ட் பண்ணி பாரு, ஹாட்டா இருக்கும்போதே சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா இது, சன் இன்னைக்கு வேற சைட்ல இருந்து ரைஸ் ஆச்சா என்ன அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. இப்போதான் அவன் ஆக்சுவலி ஹஸ்பண்ட் மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அடுத்து அவன்கிட்ட கம்பெனி மேட்டரை பத்தி பேசுறாங்க. எக்கோ பார்க் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, அது பெருசு கிடையாது, பட் நம்ம கம்பெனிக்கு குரூஷியலான ப்ராஜெக்ட். ஸோ அம்மாவும் நானும் நீ தான் அதை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, என்னால பண்ண முடியாது, எனக்கு பிசினஸை பத்தி ஃபர்ஸ்ட் திங் கூட தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் பிசினஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ குக்கிங்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பான். பேரண்ட்ஸ் நான் இதை புதுசா லேர்ன் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா, இந்த மாதிரி தேவையில்லாத மேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு டைம் இருந்தா என் கம்பெனில வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அப்பா திட்டுறாங்க. அம்மாவும் மற்ற பசங்க கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அந்த வாங்கோட பையனெல்லாம் பாரு, எவ்வளவு சென்சிபிளா இருக்கான், நீ எப்பதான் அப்படிலாம் ஆக போற அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டே இல்ல, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். யாரு சொன்னது உன்னால முடியாதுன்னு, நீங்க ப்ராஜெக்ட் ஃபைல கொடுங்க, அப்புறம் ஷாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல என்னால உண்மையாவே முடியாது அப்படின்னு ஹீரோ பயப்படுறான். உன்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதான் நான் உன் கூட இருக்கல, பயப்படாத அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பேரண்ட்ஸும் அவங்கள நம்பி ப்ரொபோசலை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரே கிளைண்ட்டை பார்க்கும்போது உன்னோட போஸ்டர் ரொம்பவே முக்கியம், கிளைண்ட்டை மீட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டா நெல்லு அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இப்போ உன் கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லு அப்படின்னா ஹீரோ தான் சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்றான். ஹீரோனுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அடுத்து மீட்டிங்காக கிளைண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பையன் இன்னும் வரலையா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் வந்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அம்மா பயப்படுறாங்க, ஒருவேளை அவன் வராம எங்கேயும் ஓடி போயிட்டானா, நீங்க கால் பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்டா, கால் பண்ணாலும் ரீச் பண்ண முடியல, என்ன பண்றது, அவன் வரலன்னா லாஸ்ட்ல கிளைண்ட் கிட்ட சாரி கேட்ட வேண்டியதான், இந்த ப்ராஜெக்ட் இனி நமக்கு கிடைக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோ அங்க வந்துட்டான். சாரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு, நாங்க வரும்போது சப்ளிமெண்டரி டேட்டாவும் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு அதை காமிக்க, அதை பார்த்தே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இதை எங்க டீமால கூட கலெக்ட் பண்ண முடியல, நீங்க இவ்வளவு டீட்டெயில்டா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது ஈகோ பார்க்குங்கிறதுனால நான் வின் வின் பிளான் கொண்டு வந்திருக்கேன். இதுபடி பண்ணா ஃபாரஸ்டே நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், விசிட்டர் எக்ஸ்பீரியன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு அவனோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்றான். பேரண்ட்ஸ் அதை பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. எங்க கிளைண்ட்டுக்கும் அந்த பிளான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்க பையன் அவுட்ஸ்டாண்டிங் தான், இந்த ப்ராஜெக்டை உங்ககிட்ட கொடுக்கறதுனால எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அப்படின்னு ப்ராஜெக்ட்லயும் சைன் பண்றாங்க. ஹீரோவுக்கு விஷயம் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கு இப்போ ப்ரௌடா ஃபீல் ஆகுது. நீ இன்னைக்கு கிரேட் ஜாப் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னா, ஆமா நான் யாரோட பையன், அப்போ எனக்கும் அந்த டேலண்ட்லாம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு அந்த மெய்ட் கிட்ட இருந்து கால் வருது. நீங்க சொன்ன மாதிரியே நான் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணேன், மாஸ்டர் அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் உங்க பேர் தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு நான் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணேன். அதை கேள்விப்பட்டதுல இருந்து அம்மாவும் பொண்ணு ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க. மாஸ்டரோட மீல்ல இன்டர்ஃபியர் பண்ண பார்த்தாங்க, ஆனா நான் அவங்கள பக்கத்துல விடல அப்படின்னு அந்த மெய்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க, பட் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க, தாத்தா பக்கத்துல அவங்க யாருமே வரக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் ஃபாஸ்டா இப்ப ஏதாவது திங்க் பண்ணணும், தாத்தா இப்போ டேஞ்சர்ல இருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோ என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. சிந்தியா நீ என்ன ஃபுல் பண்ண முடியாது, இது உங்க ஃபேமிலி பத்தி தானே, கிராண்ட் பாக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அவன் கேக்குறான். ஹீரோயின் ஆமான்னு சொல்றா. அப்போ தாத்தா எங்க கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு அவன் சொல்றான். என்னது அப்படின்னு கேட்டா, தாத்தாவை லூ ஃபேமிலி கூப்பிட்டு வந்துரு, அவங்க நம்ம கூடவே இருக்கட்டும், எங்க ஃபேமிலி பெருசா இருக்கு, சேஃபா இருக்கும், நிறைய பேர் கூட சேர்ந்து இருந்தா அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பேரண்ட்ஸும் அதை தான் சொல்றாங்க, தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு, நம்ம கூட இருந்தா அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க, உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு கேட்கும் போது ஹாப்பியா தான் இருக்கு. சரி என்னோட ஒர்க் முடிஞ்சதை நான் இங்க கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஏன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுங்கிறது ஒரு பேண்டேட் மாதிரி தான், பட் அவங்க என்னோட டைம் இதே மாதிரி யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. வீட்டுல தாத்தா கொஞ்சம் சிக்கா இருக்காங்க, இருமிக்கிட்டே இருக்காங்க. அதனால ரோசி போயிட்டு, தாத்தா இப்ப அடிக்கடி நீங்க இரும்புறீங்களே, அதனால உங்களுக்காக நான் டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், இதுல ஹனிலாம் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகும் அப்படின்னு அவ கொடுக்குறா. இப்பெல்லாம் அடிக்கடி நீ என்ன பார்க்க வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு தாத்தா கேக்குறாங்க. தாத்தா நான் முந்திலாம் இமேச்சரா இருந்தேன், அதான் உங்களை அப்செட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சிஸ்டர் சொல்றது கரெக்ட் தான், நானும் க்ரோ அப் ஆகணும்ல, இது ஹாட்டா இருக்கும் மாதிரி குடிங்க, அப்பதான் ஒர்க் ஆகும், கோல்ட் ஆச்சுன்னா அது நல்லா இருக்காது. என்ன கிராண்ட்பா என்ன என் மேல கோவத்துல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்ல, நீ என்னோட கிராண்ட் டாட்டர் தான், எப்படி நான் அவன் மேல கோவமாவே இருக்க முடியும் அப்படின்னு டீ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வாயில வைக்கும்போது ரொம்பவே ஹாட்டா இருக்கு, கொஞ்சம் கழிச்சு குடிக்கிறேன் அப்படின்னு வச்சிடுறாங்க.
அடுத்து இப்ப ரோசியோட அம்மாவும் வராங்க. லாஸ்ட் கொஞ்ச நாளா உங்களுக்காக இந்த டீ ரெடி பண்றதுக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படியா, இந்த ஓல்டு மேனுக்காக நீ அவ்வளவு எஃபர்ட் போட்டியா அப்படின்னு அவங்களும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அடுத்து இப்ப அப்பா வந்துட்டு அதோட சின்சியரிட்டி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்க பாரு, தாத்தா அது கசக்குமோன்னு பயப்படுறாங்க, எக்ஸ்ட்ரா ஹனி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்ல இப்ப அவளும் மறுபடியும் ரெடி பண்ணி கொண்டு வரா. ஃபேமிலியா சேர்ந்து எல்லாரும் அந்த டீயை குடிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தாத்தாக்கும் அப்பதான் சந்தேகமா இருக்கு. இப்போ டீயை வாங்கிட்டு குடிக்க போற டைம்ல அங்கே இப்போ மெய்ட் வராங்க. மாஸ்டர் 1 செகண்ட் அப்படின்னு பேச வந்தா, இப்போ உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, மாஸ்டர் யங் லேடி கால் பண்ணாங்க, ஏதோ எமர்ஜென்சி மீட்டிங்கா, வீடியோ கால் ரெடியா இருக்கு, ஸ்டடி ரூம்ல இருக்கு, உங்களை உடனே கூட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும், சிந்தியா கால் பண்ணியிருக்காளா, கம்பெனி பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு டீயை வச்சுட்டு அவங்க கிளம்ப போறாங்க. தாத்தா இது ஹாட்டா இருக்கும்போதே குடிக்கணும், கோல்ட் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னா, அப்ப தூர் தூக்கி ஊத்துங்க, எனக்கு பிசினஸ் தான் முக்கியம் அப்படின்னு தாத்தா அங்க இருந்து போறாங்க. இங்க ஃபேமிலியா போட்ட பிளான் வேஸ்ட் ஆயிருச்சு, இவ்வளவு பக்கத்துல இருந்து மிஸ் ஆயிருச்சு, இதெல்லாம் இந்த மேடோட ஃபால்ட் தான் அப்படின்னு அவ கோவப்படுறா. இது கோவப்படுற டைம்ல ஆல்ரெடி இந்த மேடுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அவ அப்புறம் சிந்தியா கிட்ட சொன்னான்னா அவ ஓல்டு மேனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்துருவா. அதுக்கு பிறகு நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிரும். ஃபர்ஸ்ட் இந்த மேடை எலிமினேட் பண்ணாதான் நம்ம தாத்தா மேல கை வைக்க முடியும் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது எலிமினேட் பண்ண போறீங்களா? அது என்னோட அப்பா, நம்ம ஏன் பேசி பார்க்க கூடாது, நம்ம அவங்களோட உயிரை மாத்த சொல்லுவோம், நமக்கு அதிகமான ஷேர்ஸ் கொடுக்க சொல்லுவோம் அப்படின்னு அப்பா பேசுறாங்க. அப்பா உங்களுக்கு என்னமா புரியல, சிந்தியாவை மட்டும் தான் தாத்தாக்கு பிடிக்கும், கம்பெனி மேட்டர் பாருங்க, ஃபினான்ஸ், ஹெச்ஆர், ப்ராஜெக்ட்னு எல்லாத்தையும் அவ தான் ஹேண்டில் பண்றா, நீங்க பேருக்கு தான் வைஸ் பிரசிடென்டா இருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட என்ன பவர் இருக்கு அப்படின்னு அவ கேக்குறா. அம்மாவும் அப்பாவும் கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. மேட்க்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு, அவ சிந்தியா கிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அப்படி என்னோட அப்பா, நானே எப்படி அவர் கொலை பண்றது அப்படின்னு கேட்டா, அப்பா இதை கில்லிங்லாம் சொல்லாதீங்க, நம்ம நம்மளோட ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான், தாத்தா இறந்தா மட்டும்தான் நமக்கு அந்த உயிரை சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும், இல்லைன்னு எல்லாமே சிந்தியா கிட்ட போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அப்பாவையும் கன்வின்ஸ் பண்றாங்க. சரி நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு அப்பாவும் ஒத்துக்கிறாங்க. தாத்தா கிட்ட அந்த மேடு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்டா நம்ம வீட்டு ட்ரீல நிறைய பறவை சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது, கார்டனை கூப்பிட்டு செக் பண்ண சொன்னேன், அப்போதான் அங்க ஒரு பெரிய பாம்பு இருந்துச்சா, அந்த பாம்பு பாக்குறதுக்கு ஷைனியாவும் விஷம் உள்ளதாவும் தெரிஞ்சுச்சா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு பாம்பா அப்படின்னு கேட்டா, ஆமா அந்த பாம்பும் அங்க உள்ள குருவி எல்லாம் சாப்பிட வந்திருக்கு, அந்த குருவிதான் பாவம் வீட்டுல சேஃபா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம், பட் அதை அதை அட்டாக் பண்ண வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ இங்க நிறைய வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, என்ன சொல்ல வர, எதுனாலும் டைரக்டா சொல்லு, உன்னை யாரும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இல்ல மாஸ்டர், நீங்க சேஃபா இருங்க, யாரையும் ஈஸியா நம்பிடாதீங்க, அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும், என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அதனால பசங்களாம் இன்ஹெரிட்டன்ஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஸோ நாங்க போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்டா, சரி கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லதுதான் அப்படின்னு தாத்தா லீவ் அக்செப்ட் பண்றாங்க. அடுத்து ரோசிக்கிட்டே அவங்க அம்மா கிட்டே பேசுறாங்க. என் ஃபேமிலில இருந்து கால் பண்ணாங்க, அங்க ஒரு எமர்ஜென்சி மேட்டர், நான் தான் போய் ஹேண்டில் பண்ணணும், அதுக்காக நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, ஃபேமிலி மேட்டரா, அப்ப நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும், இத்தனை வருஷம் இங்க இருந்து ஒர்க் பண்ணிட்டீங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஹாப்பியா ரெண்டு பேருமே மேடை போயிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. இதான் நமக்கான சான்ஸ், மேடும் வீட்டுல இல்ல, ஸோ நம்ம பிளானை இப்பதான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அம்மா தான் அதுக்காக பாய்சன் வாங்கிட்டு வராங்க. இதுல ஸ்மெல்லும் இருக்காது, கலரும் இருக்காது, இத சூப்ல மிக்ஸ் பண்ண பிறகு அந்த பாய்சன் ஆக்டிவேட் ஆயிரும், இத குடிச்சா ஓல்டு மேனுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், ஸோ வெளியே யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அந்த டைம்ல போய் நம்ம உயிரை சேஞ்ச் பண்ணிடலாம், சிந்தியா இங்க வர்றதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி இப்ப அந்த சூப்ல போட்டு மிக்ஸ் பண்றாங்க. அடுத்து தாத்தா கிட்டேயும் கொண்டு போய் கொடுக்குறா. தாத்தா உங்களுக்கு என்ன இருமல் சரியாகல, அதான் உங்களுக்காக ஸ்பெஷலா சூப் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா, அந்த மெய்ட் எங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதான் ஃபேமிலி மேட்டர் டீல் பண்ண வேண்டியது இருக்குன்னு லீவ் எடுத்துட்டு ஊருக்கு போயிருக்காங்கல்ல, இங்க பாருங்க ரோசி உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கா, ஸோ அவங்களோட கைண்ட்னஸை வேஸ்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா நான் இதுக்கு முன்னாடி இம்மெச்சூரா இருந்தேன், பட் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சூப்பு கொடுக்க போறா. தாத்தாவும் குடிக்க போறாங்க. அப்போ அங்க ஹீரோயின் அதை குடிக்காதீங்க, அதுல பாய்சன் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் அந்த பவுல வாங்குறா. அதை கேட்டு தாத்தா ஷாக் ஆகுறாங்க. சிந்தியா உனக்கு என்ன பைத்தியமா, அவ என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறா, நான் இதை தாத்தாக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன், தாத்தா அவ சொல்றது நம்பாதீங்க, அவ வேணும்னே பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னு ரோசி சொல்லிட்டு இருக்கா. அம்மாவும் நீ சும்மா ஸ்லாண்டர் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு பவுல வாங்க போனா ஹீரோ ஸ்டாப் பண்றான். அதுக்குள்ள இதுக்கு பவுல வாங்க போறீங்க, இதை டெஸ்டிங்க்கு அனுப்புனா உண்மை தெரிய போகுது, நீங்க என்ன கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் வாய் மூடிட்டு இருக்காங்க.
அடுத்து மேடம் அங்க கூப்பிட, "நீ என்னோட ஊருக்கு போலையா?" அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆல்ரெடி யங் மிஸ்ட்ரஸ் கிச்சன்ல ஹிடன் கேமராவை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இத கொஞ்சம் பாருங்க அப்படின்னு காமிச்சா, அதுல ரோசி அவங்க அம்மாவும் சேர்ந்து பாய்சன் பண்ண தெரியுது. அதை இப்போ தாத்தாவும் பாக்குறாங்க. இது ஃபேக்கு, இவ என்ன செட்டப் பண்ண பாக்குறா அப்படின்னு ரோசி சொல்றா. அம்மாவும் அது சூப்ல போடுற ஸ்பைசஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு ஃபுல் மாதிரி தெரியுதா? இப்பவே அந்த பேக் எடுத்துட்டு வாங்க, டெஸ்டிங் அனுப்பலாம். உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. எங்க சென் ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி பாய்சன் சும்மா எப்படி வந்தீங்க? 2 பேருமே அன்கிரேட்ஃபுல். உங்களோட எல்டர்ஸ் நீங்க கொல்ல பாக்குறீங்க அப்படின்னு அவங்க கோவப்படுறாங்க. இந்த டைம் அப்பாவும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா எனக்காக உங்களை மன்னிச்சிடுங்க. அவங்க பண்ண தப்பு தான். நீங்க சிந்தியாவுக்கு ஃபுல் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸையும் கொடுக்கறதா உயில் எழுதி வச்சிருக்கீங்க. அதை கேள்விப்பட்டு தான் அவங்க அன்ஃபரா ஃபீல் பண்ணிட்டாங்க. அதான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு டைம் அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு அப்பா கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்ஹெரிட்டன்ஸ்? நான் இன்னும் உயில் எழுதவே இல்லை அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. இத்தனை வருஷத்துல உனக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்துருப்பேன். திரும்ப திரும்ப உனக்கு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ ஒரு யூஸ்லெஸ். ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் மிஸ்அப் பண்ண, கம்பெனியை கீழே எடுத்துட்டு வந்த. அப்புறம் இந்த மதர் அண்ட் டாட்டர் அவங்க இஷ்டத்துக்கு மணி எல்லாத்தையும் லக்ஸுரி பிராண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட நான் சென் ஃபேமிலியோட கம்பெனியை கொடுத்துருந்தா அது என்னைக்கும் நாசமா போயிருந்திருக்கும் அப்படின்னு தாத்தா திட்டுறாங்க. நீங்க ஜஸ்ட் பயஸ்டா இருக்கீங்க. உங்களுக்கு சிந்தியாவை மட்டும்தான் பிடிக்கும். அவளுக்கு மட்டும்தான் நீங்க பெஸ்ட் எல்லாத்தையும் கொடுப்பீங்க. அப்போ நாங்களே யாரு? எங்களுக்கு இதெல்லாம் அன்ஃபேர் அப்படின்னு சொன்னா இப்ப அவளுக்கு அடி விழுது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அவளோட அம்மா கொண்டது. அவளோட அப்பாவை அவகிட்ட இருந்து திருடின. அப்புறம் அவளோட ஹாப்பி லைஃப் அதை நீ தான் பறிச்சுட்டு அவகிட்ட இருந்து. அப்புறம் சின்ன வயசுல நீ அவளை பாய்சன் பண்ண, அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கியா அப்படின்னு அம்மா பார்த்துட்டுறாங்க. அப்படி இருந்தும் நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன். உங்களுக்கு எவ்வளவு லக்ஸுரியான லைஃபை கொடுத்தாலும் உங்களோட பேராசை உங்களை விடல அப்படின்னு திட்டு இப்ப எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. நீங்களும் அழாதீங்க. அப்போ சிந்தியாக்காக யார் அழுறது? அவள் லாஸ் பண்ண எல்லாத்தையும் யார் திரும்ப கொடுக்கறது அப்படின்னு தாத்தா கேட்டுட்டு நெஞ்சில கை வைக்கிறாங்க. தாத்தா போதும், இதுக்கு மேல பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அப்பா வந்து ஹீரோயின் கால விழுறாங்க. நான் பண்ண தப்புதான், ப்ளீஸ் என்ன ஒரு டைம் மன்னிச்சுக்கோ. நான் உன்னோட அப்பா, அதுக்காக வரை என்ன ஒரு டைம் மன்னிச்சுக்கோ. இங்க எல்லாரும் மன்னிச்சிரு, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு அவன் பேசுறான். அப்பாங்கிற டைட்டிலுக்கு நீ ஒருத்தன பர்சனே கிடையாது. எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இந்த உமன் கூட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த. எங்க அம்மா டிப்ரெஷன்ல தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ என்ன பண்ண? அந்த உமன் எங்க அம்மாக்கு போட்டோ அனுப்பி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் எங்க அம்மாவும் எல்லா ஹோப்பையும் லூஸ் பண்ணி பில்டிங்ல இருந்து குதிச்சு இறந்தாங்க. அந்த டைம் நீ எங்க இருந்த? அந்த உமன் கூட வெக்கேஷன் போயிருந்த. எனக்கு 6 இயர்ஸ் இருக்கும்போது மில்க் பாய்சனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அந்த டைம் நீ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த. அப்பாங்கிறதுக்காக நீ என்ன பண்ண? அதுக்கு பிறகு இந்த வீட்டுல என்னால 1 ட்ராப் வாட்டர் கூட குடிக்க முடியாம போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த கண்டிஷன் எனக்கு வந்தது காரணமே நீங்க எல்லாரும் தான். அவங்களுக்கு நைஃப் எடுத்து கொடுத்து பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்தது நீ தான். நீ அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் அவங்களுக்காக கிளீன் பண்ணிட்டு இருந்த. நீயும் அவங்களோட கூட்டாளிதான். அன்னைக்கு நான் உயிர் பழிச்சு வரும்போது என் மனசுக்குள்ள நான் எடுத்துக்கிட்ட ப்ராமிஸ், உங்க எல்லாரையுமே நீங்க பண்ண தப்புக்காக பே பண்ண வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க தாத்தாவை கூட விட்டு வைக்கல, அவங்கள கூட கொல்ல பார்த்துட்டீங்க. அதனால உங்களோட பனிஷ்மெண்ட் சீக்கிரமே கிடைக்க போகுது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அப்போ நாங்க ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, அடுத்து இப்ப போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. உங்க மேல பாய்சனிங் கேஸ், டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி, அப்புறம் இன்னும் நிறைய கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ உங்க 3 பேரையும் இன்வெஸ்டிகேஷனுக்காக நாங்க கூட்டு போக போறோம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ண போறாங்க. நாங்க எதுவுமே பண்ணல, சிந்தியா தான் எங்களை ஃப்ரேம் பண்ண பாக்குறா அப்படின்னு ரோசி கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளை போய் அடிக்கிறா. இந்த அடி எங்க அம்மா டெத்துக்காகவும் பாஸ்ட் லைஃப்ல நான் கஷ்டப்பட்டதுக்காகவும் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு நான் பைத்தியமா, நீ என்ன சொல்ற அப்படின்னு ரோசி கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரையும் அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. அப்பாவும் போறதுக்கு முன்னாடி என்ன மன்னிச்சிரு, நான் பண்ண தப்புதான் அப்படின்னு சொன்னா, நீங்க பண்ண மிஸ்டேக் எல்லாத்தையும் சாரின்னு ஒரு வார்த்தையால அழிக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. தாத்தா நீங்க ஓகேவா இருக்கீங்களா? நம்ம வேணா டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு அவ கேக்குறா. சிந்தியா நீ பயப்படாத, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு அடுத்து மெய்டை கூப்பிடுறாங்க. இப்போ மெய்டு அந்த பாய்சன் கொண்டு வராங்க. நான் அந்த சூப்பை குடிச்சிருந்தாவே எனக்கு எதுவுமே ஆயிருந்திருக்காது. ஏன்னா அவங்களோட பாய்சன் நான் ஆல்ரெடி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டாக்டரும் மெடிக்கல் டீமும் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. ஸோ எனக்கு எதுவுமே ஆயிருந்திருக்காது. நான் ஜஸ்ட் இன்னைக்கு அவங்களுக்கு ஃபைனல் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். பட் இந்த மாதிரி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க உங்க லைஃபை வச்சு எப்படி ரிஸ்க் எடுக்கலாம்? ஒருவேளை அவங்க வேற எதுவும் டேட்டி ட்ரிக்ஸ் வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் உனக்கும் உங்க அம்மாவுக்கு கடன் பட்டிருக்கேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே கொடுக்க வேண்டியது. இப்போ அதுக்காக நான் ரிஸ்க் எடுத்ததுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனும் ஹக் பண்ணிட்டு அல்றா. ஹீரோ அவளை பார்த்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அடுத்து தாத்தா கிட்டேயும்
இங்க நிறைய சேட்னஸ் தான் இருக்கு. நீங்க ஏன் எங்களோட பிளேஸ்க்கு வரக்கூடாது? அங்க என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்க கூட செஸ் ப்ளே பண்ணலாம், சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுறான். ஆமா, இந்த ஓல்டு ஹவுஸ்ல நிறைய பேட் மெமரிஸ் தான் இருக்கு. இதை கிளீன் அப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. இப்போ அந்த மேடும் நானும் என்னோட ஃபேமிலிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஓல்ட் ஏஜ்ல எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி கூட இருக்க தானே ஆசைப்படுவாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தாத்தாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீ போகும்போது உன்னை வெறுங்கையை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தாத்தா ஹீரோட ஃபேமிலிக்கு வந்துட்டாங்க. தாத்தாக்கு அங்க கவனிப்பெல்லாம் நல்லாவே இருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃப்ளேவர் லைட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷா இதுக்காக 4 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அடுத்து அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம மேட்ச் வச்சுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஓல்டு ஜீனிஸ் கூட ப்ளே பண்ணி அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப அடுத்த டிஷ்ஷை கொண்டு வந்து வைக்கிறான். இது என்னோட சிக்னேச்சர் டிஷ். இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு இது தெரியாம போச்சு. என்னோட கிராண்ட் சனின்லாக்கு இப்படி ஒரு குக்கிங் ஸ்கில் இருக்கா அப்படின்னு தாத்தா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்போ ஹீரோட ஆசையை பத்தி சொல்றா. நான் உன்கிட்ட ஒரு மேட்டர் பேசணும். ஷாவோட ட்ரீமே அவன் செஃப் ஆகணுங்கிறது தான். அவன் ஓன் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவன் சின்ன வயசுல இருந்தே குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் காமிப்பான். ஆனா நாங்க தான் அவன் யூஸ்லெஸ்ஸான வேலையை செய்யறான்னு சொல்லி அவனை திட்டிருக்கோம். ஒரு பேரண்ட்ஸா நாங்க ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்ட்டு அம்மா ஃபீல் பண்றாங்க. அப்போ நான் அவன்கிட்ட பிசினஸ் மேட்டர் டம்ப் பண்ணிருக்கேன் தவிர ஒரு டைம் கூட நான் அவனுக்கு என்ன வேணுங்கிறது கேட்டது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் அவனை திட்டதான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு அப்பா ஃபீல் பண்றாங்க. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லப்பா அப்படின்னு அவன் குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ ஒன்றும் லேட் கிடையாது. உங்களுக்கு ஓகேனா லூ ஃபேமிலியோட பிசினஸையும் நானே பாத்துக்கிறேன். ஹீரோ அவனுக்கு பிடிச்சது பண்ணட்டும். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதை விட அவனுக்கு பிடிச்சத பண்ணா அவன் ஹாப்பியா இருப்பான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அங்கிளும் அந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீ எங்க ஃபேமிலி பிசினஸை பார்த்துக்கிட்டா நானும் அம்மாவும் ரிட்டையர் ஆயிட்டு எங்களோட லைஃபை என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அம்மாவுக்கு இந்த ஐடியா ஓகே தான். நீ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது நான் தான் அதுக்கு பெரிய ஃபண்டிங் கொடுப்பேன். என்னோட சன் குக்கிங் தான் பெஸ்ட் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஆமா, என்னோட குக்கிங் தான் இந்த வேலையிலே பெஸ்ட். என்னை டைம் வேஸ்ட் பண்ணாம ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ எல்லாரும் சேர்ந்து டோஸ்ட் பண்றாங்க. அடுத்து ரூமுக்கு போனது ஹீரோனுக்கு மசாஜ் பண்ணி விடுறான். நீ ரொம்ப ஸ்டிஃபா இருக்க பாரு, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து காலை பிடிக்கிறான். என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நீ டே ஃபுல்லா ஒர்க் பண்ற, ஸோ நான் தானே டேக்கர் பண்ணிக்கணும் அப்படின்னு காலை பிடிச்சி மசாஜ் பண்றான். சிந்தியா, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொன்னா அவளும் என்னன்னு கேட்குறா. இப்போ பக்கத்துல போயிட்டு அவளை கிஸ் பண்றா. சிந்தியா, நம்ம பேபிக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அவளும் சரின்னு சொல்றா. நைட்டு ஹீரோயின் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து ஹீரோ ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ காமா இருக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு அவளை பார்த்துட்டு இருக்கான். அடுத்து அப்படியே பூனை மாதிரி போய் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்து கிழிச்சு போடலான்னு பாக்குறான். அந்த டைம் பார்த்து ஹீரோயின் முடிச்சுட்டா. என்ன பண்ற அப்படின்னு கேட்க அவனும் அதுல இப்ப தண்ணி எடுத்து ஊத்திட்டான். நீ என்ன பயங்கட்ட தெரியுமா? ஐயோ, இந்த அக்ரிமெண்ட் ஈரமாயிருச்சே அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோயின் பரவாயில்ல அப்படின்னா அவனுக்கு ஹாப்பியா இருக்கு. உனக்கு ஓகே தானே அப்படின்னு அவன் கேக்குறான். என் ஆபீஸ்ல இதுக்கான 3 காப்பி இருக்கு. ஸோ நாளைக்கே அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு காப்பியை வீட்டுக்கு அனுப்ப சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். சிந்தியா, எதுக்கு என்ன இந்த ஸ்டூபிட் கான்ட்ராக்டை வச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்து நம்ம ரியல் கப்பலா இருக்கலாம்ல. காடுக்கே இந்த கான்ட்ராக்ட் பிடிக்கல, அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீ என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆனா ஹீரோனால அதுக்கு ஓகே சொல்ல முடியல. அவ டக்குன்னு கையெடுக்கிறா. நான் உண்மையாவே உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஜஸ்ட் லவ்னு சொல்ல முடியாது. என் லைஃப் ஃபுல்லா நீ என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்போ ஹீரோயின் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகுது. அவனும் என்னாச்சு, மறுபடியும் ஸ்டொமக் பெயினா அப்படின்னு கேட்டா, இதை பார்க்கும்போது ஸ்டொமக் பெயின் மாதிரி தெரியல அப்படின்னு அவ சொல்றா. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபேமிலியில அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. என்னோட டாட்டர் இல்லாதான் எங்க ஃபேமிலிக்கு ஹீரோ. இன்னில இருந்து நீ எதுவுமே பண்ணக்கூடாது, நான் தான் அவனை டேக்கர் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோட அம்மா சொல்றாங்க. அப்புறம் நீ அவளுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் ரெடியா இருக்கணும் சரியா அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவும் அதுல ஹாப்பியா இருக்காங்க. ஃபைனலி எனக்கு கிரேட் கிராண்ட் சைல்டு கிடைக்க போகுது. குழந்தை பிறக்கிற வரைக்கும் கம்பெனி மேட்டர்லாம் நீ அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். கம்பெனியை விட குழந்தை தான் முக்கியம். குழந்தை பிறந்த பிறகு நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் சேடா இருக்கா. அம்மாக்கு பாஸ்ட்ல நடந்த மாதிரி எனக்கும் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. குழந்தை பிறந்த பிறகு டிப்ரெஷன்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. லாஸ்டா அவங்க குழந்தைய கூட அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி எனக்கும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி அவ பயப்படுறா. ஹீரோ அவளோட ஃபியரை பார்த்துட்டு, என்னாச்சு, எதுவும் பேடா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போறா. அப்புறம் ஹீரோ அவளை மீட் பண்ண வரும்போதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோ அவளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரான். அவளுக்கு மசாஜ் பண்ணி விடுறான்.
ஆனா அவளுக்கு எதுவுமே பிடிக்கல. ஹீரோவை பார்த்து கூட பேச மாட்றா. அது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்து தாத்தாவை மீட் பண்ணி அவன் பேசுறான். சிந்தியா இப்பெல்லாம் ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றா. உண்மையாவே அவளுக்கு என்ன பிடிக்கலையா? அந்த கான்ட்ராக்ட்ல போட்டிருக்கிற மாதிரி அந்த குழந்தைக்காக தான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். இல்ல அது தப்பு. ஆக்சுவலி குழந்தைக்கு ஆசைப்பட்டது அவ கிடையாது. நான் தான் அவளை மேரேஜுக்கும் குழந்தைக்கும் ஃபோர்ஸ் பண்ணது. அவளுக்கு அம்மா கிடையாது. அப்பா ஒரு ஸ்கம்பேக். நான் தான் அவளை பக்கத்துல வச்சு அவளை பேம்பர் பண்ணி அவளுக்கு எல்லாமே டீச் பண்ணது. பட் எனக்கு தெரியும் அவளோட ஹார்ட்டை மற்றவங்க எல்லார்கிட்ட இருந்தும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான்னு. ஸோ ஒரு நாள் நான் அவளை விட்டு போகும்போது இந்த வேர்ல்டுல அவளுக்குன்னு ஃபேமிலின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த வேர்ல்டுல அவள் டிபெண்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சன் வேணும்னு நினைச்சேன். அந்த கனெக்ஷனை வச்சு அவளோட லைஃபை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போவான்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் அவளை கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணேன். இப்போ அதை நினைச்சு நான் ரெக்ரெட் பண்றேன். நான் அவளை அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ண போய் தான் அவ ஈத்தன் மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்க போனா. நல்ல வேளை அந்த மாதிரி மோசமான பர்சனை ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்கல. நான் அவளை ஹாப்பியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவளை நானே ஹெல்லத்துல பார்த்துட்டேன். சிந்தியா உண்மையா உன்னை லைக் பண்றா. உன் கூட இருக்கும்போது அவ ஹாப்பியா ஸ்மைல் பண்ணுவா. அவ உன்னை ஹேட் பண்ணல. அவ உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கான காரணம் அவ பாஸ்டல் ட்ராப் ஆகி போயிருக்கா. பட் லைஃப்ங்கிறது பெரிய ஜேர்னி. அவ லாஸ்ட் வரைக்கும் இதே பெயின்ல ஸ்டக் ஆகிட்டு இருக்க கூடாது. ஷா நீ ஒரு நல்ல பர்சன். நான் உன்கிட்ட தான் சிந்தியாவையும் சிந்தியா வயிற்றுல உள்ள குழந்தையும் ஒப்படைக்கிறேன். நீ தான் அவளை பாஸ்ட்ல இருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த பெயின்ல இருந்து அவ வெளியே வந்தாதான் அவளால லைஃப்ல மூவ் ஆன் பண்ண முடியும் அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. ஓகே தாத்தா, எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும் அப்படின்னு ஹீரோ இப்ப அவளை பார்க்க போறான். அவனை அப்பவும் இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பர்சனை லவ் பண்றதுன்னா அவங்கள பார்ட்டிக்கு கூட்டு போறது, அப்புறம் அவங்களுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுன்னு நினைச்சேன். ஒன்ன மீட் பண்ண பிறகுதான் ஒரு பர்சனை லவ் பண்றதுன்னா என்னது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்காக என்கிட்ட எம்பத்தி இருக்கும். உனக்கு ஸ்டொமக் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். நீ சேடா இருந்தா நான் உன்னை சேர பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை அட்மையர் பண்றேன். இந்த பிரெக்னன்சில நீ ரொம்பவே பயந்து போயிருந்தாலும் நீ குழந்தைய கிவ் அப் பண்ணல. ஸோ உன்னோட பிரேவ்னஸ் நான் அட்மையர் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனா அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆமா நான் பயந்து போயிருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. நான் உன்னை டிபெண்ட் பண்ணி இருந்துடணும். ஒரு நாள் நீ என்கிட்ட போயிருவியோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. சிந்தியா இதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ உன்னோட அம்மா கிடையாது. நான் உன் அப்பா கிடையாது. நீ சிந்தியா, நான் ஷா. நான் உன்னோட பாஸ்ட்ல இல்லாம இருந்திருக்கலாம். உன்னோட காயத்தை என்னால உடனே ஹீல் பண்ண முடியாம போகலாம். ஆனா நம்மளோட எவ்ரிடே லைஃப்ல நீ மூவ் ஆன் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம பாஸ்ட்டை விட்டு ஃபியூச்சர் லைஃபை ஹாப்பியா வாழ்வோம். இங்க பாரு அப்படின்னு இங்க காமிக்கிறான். மிஸ் சிந்தியா, இந்த மிஸ்டர் ஷாவை உன்னோட பார்ட்னரை அக்செப்ட் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? என்னை அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணி செரிஷ் பண்ணும். உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்னு அவன் ப்ரப்போஸ் பண்றான். அவளும் அதுக்கு எஸ் சொல்ல இந்த ட்ராமாவை ஹாப்பி எண்டிங்ல முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.